இன்றைக்கி ப்ரெட்டு எக் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 எக் எடுத்துக்கலாம். 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்ஸில் ப்ரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் டிப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ செஞ்சுருக்கிறதுல வந்து ஒரு 5லேருந்து 6 ப்ரெட் வரைக்கும் செய்யலாம். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எக்கு பால்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நல்லா தீயும், அதனால் கொஞ்சம் பார்த்து சிம்மில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே எம்மியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.